الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه حزب الله. أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله ففعلوا ما أمركم الله وانتهوا عما نهاكم الله. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة لدلوق الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا. صدق الله العلي العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: من صلى البردتين دخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام. السلام عليك يا صاحب الوقت جبهتي تحت نعالكم أعيذ بحكم النيابة عنكم والسلام على من اتبع الهدى. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته ومغفرته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு எனதுரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நம்பெருமானார் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களை அன்று முதல் இன்று வரை என்றென்றும் பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லடியார் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இந்த புனிதமான மஜ்லிஸில் நம்மை எல்லாம் ஆரம்பத்திலேயே ஒன்று சேர்த்து வைத்தானோ, அதே போல் நாளை மறுமையில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திலேயும் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆரம்பத்திலேயே ஒன்று சேர்த்து வைப்பானாக. சொர்க்கத்திலே நுழையக்கூடிய மிகச்சிறந்த நல்லடியார்களின் கூட்டத்தோடு அல்லாஹ் நம்மையும் சேர்த்து அருள்வதோடு அந்த சொர்க்கத்தில் நுழைவதற்கு தகுதியான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்தில் பரக்கத்து நிரப்பமாக இருக்கிறது என்று சொன்னார்களோ அந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. மருத்துவ செலவுகள் இல்லாமல், நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமான முறையிலே அல்லாஹுவை கடைசி வரை நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் உலகில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளை படைத்திருக்கிறான். அவனுடைய படைப்புகளை என்ன நினைத்தால் எண்ணி முடிக்க முடியாது. இந்த படைப்புகளுக்கு செய்த நிஅமத்துகளை என்ன நினைத்தால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை யாராவது 1, 2, 3 என்று எண்ணுவதற்கு துணிந்தால் லா துஹ்ஸூஹா எண்ணிக்கையில் அடக்கிவிட முடியாது என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி தருகிறார். நிஅமத்துகளையே எண்ண முடியாது என்று சொன்னால் அவனுடைய படைப்புகளை ஒரு காலத்திலும் எண்ணி முடிக்க முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனையோ கோடிக்கணக்கான படைப்புகளை அவன் படைத்திருந்தாலும் கூட அந்த படைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்பாக, சங்கையான படைப்பாக, அழகான படைப்பாக அல்லாஹ் மனிதர்களைத்தான் வைத்திருக்கிறான். வலக்கது கர்ரம்னா பனி இஸ்ராயில், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம். ஆதமுடைய சந்ததிகளைத்தான் நான் மிகச் சிறப்பான கண்ணியமான படைப்பாக வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். சரி, மனிதர்கள் எல்லோரும் சிறப்பானவர்களா என்று பார்த்தால் அந்த மனிதர்களில் யார் இஸ்லாமிய மார்க்கத்தையும் இறை நெறியையும் இறை அச்சத்தையும் இறை நம்பிக்கையும் தன்னுள் வைத்துக் கொண்டார்களோ அவர்கள்தான் சிறப்பானவர்கள் என்று வேறு சில வசனங்களில் அல்லாஹ் சொல்லித் தருவான். சரி,
யார் இறை நம்பிக்கையோடு வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் சிறப்பானவர்களா என்று நாம் குர்ஆனிலேயே கேள்வி கேட்கின்ற பொழுது, அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன், நிரப்பமான ஈமானும் அசைக்க முடியாத இறை நம்பிக்கையும் சதா காலமும் இறைவனை அஞ்சி வாழக்கூடியவர்கள், இவர்கள்தான் இறைவனிடத்தில் மிக நெருக்கமானவர்கள். மனிதர்களில் மூமின்கள், மூமின்களில் இறை நேசர்கள் சிறந்தவர்கள் என்று சொன்ன அல்லாஹ் தொடர்ந்து மறுபடியும் அதிலிருந்து தரம் பிரிக்கிறான். அல்லாஹ் தரம் பிரிக்கக்கூடிய அடுத்த பிரிவு இறை நேசர்களில் சஹாபாக்கள் உயர்வானவர்கள், சஹாபாக்களில் நபிமார்கள் உயர்வானவர்கள், நபிமார்களில் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 நபிமார்கள் உயர்ந்தவர்கள். அந்த 5 நபிமார்களில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எல்லோருக்கும் தலைவராக, எல்லோரையும் விட உயர்ந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக படைப்புகளில் மனிதர்களையும், மனிதர்களில் மூமின்களையும், மூமின்களில் அவுலியாக்களையும், அவுலியாக்களில் சஹாபாக்களையும், சஹாபாக்களில் நபிமார்களையும், நபிமார்களில் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும், அந்த உலுல் அஸ்ம்களில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் தனித்து சிறப்பித்து சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால், அவனுடைய படைப்புகளில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு மனிதரையோ அல்லது ஒரு நேரத்தையோ அல்லது ஒரு இடத்தையோ அல்லாஹ் தனித்து சொல்லுவான். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி படைப்புகளில் அல்லாஹ் தனியாக நபியவர்களை பிரித்தெடுத்தானோ அதே போலத்தான் எல்லாவற்றிலேயும் அல்லாஹ் மிக உயர்ந்த ஒன்றை இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருகிறான். அதில் மிக முக்கியமானது இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள். அல்லாஹ் ஏராளமான வணக்க வழிபாடுகளை தந்திருக்கிறார். நோன்பு இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, குர்ஆன் ஓதுதல் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, உம்ரா இருக்கிறது, தஸ்பீஹ் இருக்கிறது, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய திக்ருகள் இருக்கிறது. இப்படி எத்தனையோ இபாதத்துகள் இருந்தாலும் கூட இபாதத்துகளில் உயர்வானது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அஸ்ஸலாத், தொழுகை உயர்வானது என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அஃதலுல் இபாதத்தி அஸ்ஸலாத், தொழுகை இபாதத்துகளில் எல்லாம் உயர்வானது என்று சொல்லிக் கொடுப்பார்கள். தொழுகை எல்லாம் உயர்வானதுதான். ஆனால் அந்த தொழுகையில் உயர்வானது எது? ஃபஜ்ரா, துஹரா, அஸரா, மக்ரிபா, இஷாவா, 5 வக்து தொழுகை இருக்கிறது. இந்த 5 வக்து தொழுகைகளில் அல்லாஹ்விற்கு மிக மிக உவப்பானது, மனிதர்களை சொர்க்கத்தில் விரைவாக கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, மனிதர்கள் பரக்கத்தான வாழ்வு வாழ்வதற்கு தோதுவானது, மனிதர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றமானது. இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது தொழுகைகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுபுஹுடைய தொழுகையை மிக உயர்வான தொழுகையாக சொல்லித் தருகிறார். அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. இந்த ஃபஜ்ருடைய தொழுகை இருக்கிறது அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக சான்று பகரக்கூடியது என்று அல்லாஹ் தனித்த முறையிலே இந்த தொழுகை குறித்து நம்மிடத்தில் பேசுகிறார், தனித்த முறையில் பேசுகிறார். இந்த தொழுகை குறித்து நிறைய சிறப்புகளை நாம் இந்த சமூகத்திற்கு சொல்லலாம். ஆனால் பெரிய கை சேதம், மிகப்பெரிய கை சேதம். ஒரு சாதாரணமாக உலகத்தினுடைய அற்ப ஆதாயத்தை ஒருவர் அறிவிப்பு செய்தால் அந்த ஆதாயத்தை பெறுவதற்காக அலைமோதுகின்ற இந்த கூட்டம் நாளை மறுமையில் மிகச் சிறப்பான வெற்றியை தரக்கூடிய, மறுமையில் மிகச் சிறப்பான உன்னதமான பதவிகளை தரக்கூடிய, மிகப்பெரிய நரகத்திலிருந்து பாதுகாப்பு தரக்கூடிய இந்த ஃபஜ்ர் தொழுகையினுடைய சிறப்புகளை ஏராளமாக சொன்னாலும் கூட ஏறெடுத்து பார்ப்பதற்கு ஆளில்லை, காது கொடுத்து கேட்பதற்கு ஆளில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஃபஜ்ருடைய தொழுகையின் சிறப்புகளை தெரிவதற்கு முன்னால் அந்த நேரமே மிகச் சிறப்பானது, பரக்கத்தான். அந்த நேரமே மிகச் சிறப்பானது, பரக்கத்தானது. இஸ்லாமியர்களாகிய நமக்கும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் மிக ஏற்றமான ஒரு நேரம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஃபஜ்ருடைய நேரம் மட்டும்தான் என்று இன்றைக்கு விஞ்ஞான உலகம் தெளிவாக சொல்லித் தருகிறது. லண்டனிலேயும் பல்வேறு நாடுகளிலேயும் அங்கிருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலே எடுக்கப்பட்ட ஆய்வுகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய முடிவுகள் என்ன தெரியுமா? 1400 வருடத்திற்கு முன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைமறை காயாக சொல்லிக் கொடுத்த ஒரு நபிமொழியை அடிப்படையாக வைத்து, அந்த நபிமொழியை ஆதாரமாக வைத்து அலசிய ஆய்வு செய்து பல்வேறு பல்கலைக்கழகங்களின் முடிவுகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் இதுதான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அழகாக சொன்னார்கள், அதிகாலை நேரத்தில்
ஒரு மனிதன் எழுவதற்கு நாடுகின்ற பொழுது ஷைத்தானுடைய 3 முடிச்சுகள் அவனிடத்தில் இருக்கிறது. அவன் எழுந்து படுக்கையை உதறி தள்ளிவிட்டு அழகான முறையில் ஒது செய்துவிட்டு அவன் தொழுது விடுகின்ற பொழுது அவனுடைய 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்படுகிறது. அந்த 3 முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு ஷைத்தானுடைய சூழ்ச்சி முடிச்சுகளில் இருந்து அவன் பாதுகாக்கப்பட்டு அவன் சுபுகு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவன் தன்னுடைய காலை பொழுதை தொடங்குகிறான் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அழகான முறையில் சொல்லுவார்கள், அன்றைய பொழுது முழுவதும் அவன் பரக்கத்தானவனாக இருக்கிறான், சுறுசுறுப்பானவனாக இருக்கிறான், நோய் நொடிகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டவனாக இருக்கிறான். தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய உள்ளம் ஆரோக்கியமானதாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அவனுடைய உள்ளம் ஆரோக்கியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு விஞ்ஞானம் இதைத்தான் சொல்லித் தருகிறது. யார் அதிகாலை நேரத்தில் எழுந்து தன்னுடைய அன்றைய பொழுதை தொடங்குகிறார்களோ அவர்களுக்கு மாரடைப்பு வருவது கிடையாது, அவர்களுக்கு சோம்பேறித்தனம் ஏற்படுவது கிடையாது, அவர்களுடைய இரத்த ஓட்டத்தில் எந்த மாற்றமும் கிடையாது, அவர்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் சரியான முறையில் நடக்கிறது, அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அவர்கள் அதிகாலை எழட்டும் என்று இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு சொல்லிவிட்டார்கள். அதுவும் குறிப்பாக லண்டனில் இருக்கக்கூடிய ரோஹத் என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா? 5 மணிக்கு 50 பேரை எழுப்பிவிட்டு அவர்களிடத்திலே பரிசோதனை செய்கிறார்கள். 8 மணிக்கு 50 பேரை எழுப்பிவிட்டு அவர்களிடத்திலே பரிசோதனை செய்கிறார்கள். 5 மணிக்கு எழுந்தவர்களுடைய மூளை திறன் மிக அதிகமான முறையில் இருக்கிறது. 8 மணிக்கு எழுபவனுடைய மூளை திறன் மிக குறைவாக இருக்கிறது. அவனுடைய ஆக்டிவிட்டி, அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மிகச் சிறந்த முறையிலே, அறிவார்த்தமான முறையிலே, ஆழமான முறையிலே, மிகப்பெரிய சிந்தனைக்கு சொந்தக்காரனாக, அறிஞனாக உருவாகுவதற்கு தயாராகக்கூடிய ஒரு அழகான முறையில் அவனுடைய மூளை வேலை செய்கிறது என்று 5 மணிக்கு எழுபவர்களுக்கு உண்டான சுப செய்தியை அந்த பல்கலைக்கழகம் சொல்லுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்முடைய சமூகம் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காலையில் எத்தனை மணிக்கு எந்திருக்கிறாங்க? நான் கடந்த ஜும்மாவில் கூட சொல்லி பார்த்தேன். ஒரு நாள் இந்த சுபுகுடைய நேரத்தில் 5 பேர் 6 பேர் தொலை வந்தால் இவ்வளவு பெரிய பள்ளிவாசல்ல இவ்வளவு மின் விளக்குகளும் மின்விசிறிகளும் ஓடக்கூடிய, கரண்ட் பில் இவ்வளவு கட்டக்கூடிய இந்த ஒரு சூழலில் 5-6 நபர்களுக்காக இந்த பள்ளிவாசல்? இந்த ஊரிலே அத்தனை மனிதர்கள் தான் இருக்கிறார்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காரணங்களை சராசரியாக நாம் அடித்து விடுகிறோம். எனக்கு அந்த நோய் இருக்கிறது, எனக்கு அதிகாலை எழ முடியவில்லை, எனக்கு காலை நேரத்தில் இருந்தால் இப்படி ஆகிவிடும், அப்படி இப்படி என்று நிறைய காரணங்களை சொல்லுகிறோம். நாளை மறுமையில் இந்த காரணங்களில் ஒரு காரணங்களையாவது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு காரணத்தையாவது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? என்ன காரணத்தை நாம் சொல்லிவிடப் போகிறோம்? இரவு நேரத்தில் நான் மருந்து உண்கிறேன், என் உடலை பாதுகாப்பதற்காக நான் காலையில் உறங்கி போகிறேன். நாளை மறுமையில் நரகத்தில் உங்களுடைய உடலை போடுகின்ற பொழுது அந்த காரணத்தை சொல்லி தப்பிக்க முடியுமா என்பதை இந்த உலகத்தை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லல் ஃபுர்தத்தைன், யார் காலையிலேயும் இரவு நேரத்திலேயும், அதாவது சுபஹையும் இஷாவையும் சரியான முறையில் பேணி பாதுகாத்து தொழுதார்களோ தகலல் ஜன்னா, கேள்வி கணக்கில்லாமல் அவர்கள் சொர்க்கம் செல்லுவார்கள். இந்த தொழுகையில் யார் அலட்சியம் காட்டினார்களோ தகல நார், கேள்வி கணக்கில்லாமல் நரகத்திற்கு செல்லுவார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்றைக்கு இஷாவும் ஃபஜ்ரும் இன்றைக்கு மூமின்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய நமக்கு சுமையாக மாறி போய்விட்டது, பெரும் சுமையாக போய்விட்டது. இதற்கு என்னென்ன காரணங்களுக்காக இஷாவும் சுபுகும் விடப்படுகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சொல்லுவதற்கு வெட்கமாக இருக்கிறது. சில காரணங்களை சில மூமின்கள், சில தொழுகையாளிகள் சொல்லுகிறார்கள். இஷாவுல ஓடக்கூடிய சீரியலை விட்டுட்டு வர முடியல, இஷாவுல ஓடக்கூடிய சீரியலை விட்டுட்டு வர முடியல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்கப்பட்டது, ஐயுல் அஹ்மாதி அஃதலு யா ரசூலல்லாஹ், இபாதத்துகள்ல வணக்க வழிபாடுகள்ல எது சிறந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து ஃபி அவ்வலி வக்திஹா, தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்திலேயே தொழுவது மிகச் சிறப்பானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி, ஒரு சில சீரியல்களுக்கு அடிமையாகிவிட்ட ஆண்களும் சரி, அவர்களை ஆண்கள் என்று சொல்லுவதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா தன்னுடைய நப்சவை கட்டுப்படுத்த முடியாதவன் எப்படி ஆம்பளையா இருக்க முடியும்?
தன்னை கட்டுப்படுத்த முடியாதவன் எப்படி ஆண்மை உள்ளவனாக கருத முடியும்? அப்ப ஒரு அற்புதமான சீரியல்களுக்காக இன்றைக்கு இஷா தொழுகையை தள்ளி தொழுகின்ற அல்லது இஷா தொழுகையை விட்டுவிடுகின்ற அல்லது தொழுகையை மொத்தமாக விட்டுவிட்டு சீரியல்களை முடித்துவிட்டு சுபுகு நேரத்தில் உறங்கி போகிறவர்களை மூமின்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுபுகுடைய நேரத்திலே பள்ளிவாசலிலே வந்து தொழுது விட்டு கவலையோடு அந்த சமூகத்தை திரும்பி பார்த்து கேட்டார்கள், இந்த மனிதர் வந்தாரா? ஹல் ஜாஹாதா ஹல் ஜாஹாதா, இவர் வந்தாரா இவர் வந்தாரா இவர் வந்தாரா என்று ஒரு 4-5 நபர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், லா யா ரசூலல்லாஹ், வரல்ல 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 வரல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள், உள்ளொன்றும் புறமொன்றும் வைத்திருப்பார்களே, அப்படிப்பட்ட மோசமான மனிதர்களுக்கு தான் இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் கடுமையானதாக இருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக, இந்த வார்த்தைகளின் மூலமாக எதை நாடுகிறார்கள்? யார் ஃபஜ்ருக்கு வரலையோ அவங்களை மூமினுடைய பட்டியலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்க்கவில்லை. இஷாவிற்கு வராதவர்களையும் மூமின்களுடைய பட்டியலில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்க்கவில்லை. நபி மட்டுமல்ல, சஹாபாக்களும் அப்படித்தான். சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வார்கள். என்ன தெரியுமா? இஷாவுக்கும் ஃபஜ்ருக்கு யார் வரலையோ அவர்களை நாங்கள் முனாஃபிக்காகவே கருதினோம். அவர்கள் யாராவது மரணித்து விட்டால் அவர்களுடைய ஜனாஸா தொழுகையில் கலந்து கொள்வதற்கு நாங்கள் யோசித்தோம். சில தொழுகைகளில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படி பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுடைய அந்த செய்கையை அடிப்படையாக வைத்து நாம் அதன்படி நடக்கிறேன் என்று இந்த சமூகத்தில் யாராவது முடிவெடுத்தால் இன்றைக்கு பெரும்பாலான ஜனாஸா தொழுகைகள் நடக்கவே நடக்காது. பெரும்பாலும் நடக்காது. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் தொழுகையாளிகளே இன்றைக்கு யாரும் இல்லை. அந்த ஜனாஸா தொழுகைக்கு மட்டும்தான் அவங்களே வர்றாங்க. அவங்க வர்றாங்க, அவங்களை பிடிச்சு தூக்கி கொண்டு வந்து வைக்கப்படுது. உங்களை தொலை வைக்கும் முன் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல எனக்கு தொலை வைங்க அது போதும்னு இன்னைக்கு நிறைய பேர் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ஃபஜ்ருடைய தொழுகை அவ்வளவு மேலானது, மகத்துவமானது. நிறைய சிறப்பம்சங்களை இந்த ஃபஜ்ருடைய நேரத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஃபஜ்ருடைய நேரமே பரக்கத்தானது, நேரமே பரக்கத்தானது. எந்த அளவுக்கு தெரியுமா? இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை இந்த சமூகம் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சொல்லி இருக்கிறாங்க சொன்னாங்க, அழகா சொன்னாங்க. இரவு நேரத்தில் இஷா தொழுகைக்கு பின்னால் யார் வீணான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் ஹராமை செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்னன்னா, இரவு நீங்கள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டால், உறக்கத்தை தள்ளி போட்டால் சுபுஹுக்கு எழுவதை தாமதமாகிவிடும். அந்த தாமதத்தை தடுப்பதற்காக இஷாவிற்கு பின்னால் ராக்கதை பேசுபவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறார்கள். நாசமாகட்டும் என்று சபித்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உட்கார்ந்து 4 பேர் பேசினா தான் இந்த சாபம் இல்ல, உட்கார்ந்து செல்போனை நோண்டிட்டே இருந்தாலும் இந்த சாபம் நம்ம மீது கண்டிப்பாக இறங்க வந்தா பாதுகாக்க வேண்டும், நல்லா பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலான ஆளுகளுக்கு என்ன, குறிப்பா கடையில் உள்ள ஆளுகளுக்கு என்னன்னா, ஒரு 10 மணி 11 மணி வரலும் கடையில வேலை பார்க்கறது, 11ல இருந்து 2 மணி வரலும் செல்போனை பார்க்கறது, காலையில 8 மணிக்கு எந்திரிக்கிறது, காலையில 8 மணிக்கு எந்திரிக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். இஷாவிற்கு பின்னால் கட்டாய தேவைகளை தவிர்த்து வீணான காரியங்களில் யார் ஈடுபட்டாலும் சரி, அது ஒரு சாதாரண பேச்சாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சாபம் அவன் மீது விழட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், இந்த சுபுஹ் தொழுகையை யாரும் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக மறுபடியும் சொன்னார்கள். அதிகாலை நேரத்திலே அல்லாஹ்வுடைய மிக நெருக்கமான ஒரு சூழல் ஏற்படுகிறது. முதல் வானத்தில் அல்லாஹ் வந்து நின்று, என்னிடத்தில் கேட்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா, நான் அள்ளி தருகிறேன் என்று அல்லாஹ் இந்த இடத்துல ஏன் செய்கிறான், அறிவிப்பு செய்கிறார். வேறு சில சந்தர்ப்பங்கள்ல மலக்குமார்கள் அனுப்பி வைப்பார். ஆனா ஹதீஸ்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்வே அறிவிப்பு செய்கிறான், என்னிடத்தில் கேட்பவர்கள் யாரேனும் உண்டா, நான் தருகிறேன், உங்கள் மிக நெருக்கத்தில் இருக்கிறேன், சமீபத்தில் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், அந்த நேரம் எவ்வளவு பரக்கத்தானது, தஹஜ்ஜுடைய நேரம் எவ்வளவு பரக்கத்தானது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள்,
அந்த நேரத்தில் மலக்குமார்களுடைய வருகை இருக்கிறது. நீங்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது மலக்குமார்கள் உங்களை பார்க்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் போய் சொல்லுவார்கள், இந்த நேரத்தில் இந்த அடியான் மனைவியை விட்டுவிட்டு, அரவணைப்பு தரக்கூடிய மனைவியை விட்டுவிட்டு, சுகம் தரக்கூடிய அந்த மெத்தையை விட்டுவிட்டு, படுக்கையை விட்டுவிட்டு, எல்லாத்தையும் தூர போட்டுட்டு, இறைவா உன் திருப்தியை மட்டும் நோக்கமாக கொண்டு எழுந்து உனக்காக தொழுது கொண்டிருக்கிறான், அவன் தொழ தொழ நான் பார்த்தேன் என்று அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லுகின்ற பொழுது, அந்த சாட்சியை அல்லாஹ் ஷஃபாஅத்தாக பரிந்துரையாக மாற்றி அதை கொண்டே அவனுக்கு சொர்க்கத்தை தருவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை கொண்டே அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேரத்தில் ஒரு பெரிய இன்னொரு சிறப்பான செய்தி என்ன தெரியுமா? மிகச் சிறப்பான செய்தி என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு எதையுமே பெரும்பாலும் எதிர்பார்க்கல. ரொம்ப சில விஷயங்களை தான் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா, பாங்குக்கு பின்னாடி எனக்காக துஆ செய்யுங்க. வதஅத்துஹு மகாம மஹ்மூதா, மகாமே மஹ்மூதான்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். நான் அங்கதான் எழுப்பப்படுவேன். ஆனாலும் நீங்கள் அந்த துஆவை செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். எனக்காக அந்த நேரத்துல அந்த இடத்தை எழுப்பப்படுவதற்காக துஆ செய்யுங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திட்ட கேட்டாங்களே, அந்த இடத்தில் எழுப்பப்படுவதற்காக அல்லாஹ் எந்த அமலை கொடுத்தான் தெரியுமா? ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا. அந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் மகாமே மஹ்மூதான அந்த உயர்வான இடத்தில் நீங்கள் எழுப்பப்படுவதற்குண்டான காரணமாக அமையும் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறார். அந்த நேரத்தில் நீங்கள் தொழுகின்ற பொழுது, அந்த நேரத்தில் நீங்கள் அமல் செய்கின்ற பொழுது, அந்த நேரத்தில் விழித்திருந்து இறைவனை நினைவு கூறுகின்ற பொழுது மிக உயர்வான இடத்தில் எழுப்புவதற்கு அது காரணமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த நேரம் எவ்வளவு பரக்கத்தானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் எந்திரிச்சாங்கன்னா சுபஹுடைய 2 ரக்காத் தொழுதுட்டு சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க, இந்த முன் சுன்னத்து 2 ரக்காத் இருக்குது, இந்த ஒட்டுமொத்த உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்கு கிடைப்பதை விட இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்கு கிடைப்பதை விட இந்த சுபுகுக்கு முன்னாடி தொழுகிற 2 ரக்காத் சுன்னத்திற்கு எனக்கு ரொம்ப ஓப்பானது, ரொம்ப சந்தோஷமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. சுபுகு தொழுகை அல்ல, சுபுகுடைய முன் சுன்னத்துக்கு இவ்வளவு சிறப்பு என்று சொன்னால் இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் சுன்னத்து நிறைய இருக்கு. துஹருக்கு முன்னாடி இருக்குது, அஸருக்கு முன்னாடி இருக்குது, இஷாவுக்கு முன்னாடி இருக்குது. இந்த சுன்னத்துகளுக்கெல்லாம் கொடுக்காத மிக முக்கியத்துவத்தை சுபுஹுடைய முன் சுன்னத்துக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை எவ்வளவு உயர்வாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹு தொழுதுட்டு 2 ரக்காத் தனியா தொழுகிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சுபுஹுக்கு பின்னால் சூரியன் உதயமாகின்ற வரை, அசருக்கு பின்னால் சூரியன் மறைகின்ற வரை யாரும் தொழ வேண்டாம் என்று நீங்கள் சொன்னீர்களே, இப்ப நீங்க தொழுதுட்டு இருக்கிறீங்களே யா ரசூலுல்லாஹ்னு கேட்கிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுபுஹுடைய முன் சுன்னத்து கொஞ்சம் தப்பி போய்விட்டது, தப்பிருச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, அதனால இப்ப நான் அந்த தொழுகையை தொழுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க முன்னாடி தொழுங்க, முடியலையா டைம் இதாயிருச்சா பின்னாடியாவது தொழுதுருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா இந்த சுபுஹுடைய முன் சுன்னத்து எவ்வளவு உயர்வானது, இந்த சுபுஹுடைய நேரம் எவ்வளவு ஓப்பானது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் ஸல்ல சுபஹ, யார் சுபஹு தொழுகிறாரோ, சும்ம ஜலஸ ஃபீ முஸல்லாஹு, தன்னுடைய அந்த இடத்தில் அப்படியே அமர்ந்திருக்கிறார்களோ, ஃபஸல்லல் மலாயிகத அலைஹி, மலக்குமார்கள் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்லுகிறார்கள். ஃபஸலாத்துஹு அலைஹி, மலக்குமார்களுடைய ஸலவாத்து என்ன தெரியுமா? நபி அவர்களை பதில் சொல்றாங்க, நபி அவர்களை நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஃபஸலாத்துஹு அலைஹி, மலக்குமார்களுடைய ஸலாத் என்று சொன்னால் அல்லாஹும்ம குஃபிருலா, அல்லாஹும்ம ரஹம்ஹா, அல்லாஹ்வே இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹும்ம ரஹமுஹு, இவருக்கு ரஹ்மத்தை நீ தந்தருள் புரிவாயாக என்று மலக்குமார்களுடைய துஆவை சுபுஹுக்கு பின்னால் அமர்ந்திருக்கக்கூடிய, சுபுஹு தொழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நபி அவர்கள் சுப செய்தியாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சுபுஹுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உள்ள நேரங்களே இவ்வளவு பரக்கத்தானதுன்னா, இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரியும்.
அதே இடத்துல இருந்து சூரியன் உதயமானதற்கு பின்னால் இஷ்ராக்குடைய 2 ரக்காத்தை, இஷ்ராக்குடைய முன்னொரு 2 ரக்காத்து, மொத்தம் 4 ரக்காத்தை யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான முறையில் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். மட்டுமல்ல, அன்றைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். இந்த தேவை அனைத்தையும் நிறைவேற்றி தர்றான். நீங்க ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. பத்ர் போர்க்களத்துல சஹாபாக்கள் கையில வெறும் பேரித்தம்பழம் அந்த மட்டைகள் தான் இருந்துச்சு. பேரிச்சம்பழம் மட்டை இருக்குல்ல, அந்த மட்டை தான் இருந்துச்சு. அந்த மட்டையை வேகமா எடுத்து எதனுடைய கழுத்துல வைப்பாங்க, எதனுடைய கழுத்துக்கு கொண்டு போவாங்க. தலை தனியா கீழே விழுந்துடும், தலை சரியா கீழே விழுந்துடும். இந்த சம்பவத்தை குர்ஆன் அழகா சொல்லுது. நீங்க வெட்டல, நான் தான் வெட்டினேன். நீங்க கல்ல தூக்கி வீசல, நான் வீசினேன். அல்லாஹ் இதன் மூலம் எதை நாடுனா, நீங்க செய்யணும்னு நினைக்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். நீங்க தொழுங்க, அதை தொழங்க செய்வது என் பொறுப்பு. நீங்கள் சுபுகு தொழுங்கள், அன்றைய பொழுதை தொழங்க செய்வது என் பொறுப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் தொழுகிறோம் என்று யோசிச்சு பாருங்க. அது குறிப்பா சுபஹுடைய தொழுகை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மன் ஸல்லா ஸலாத்துல் சுப்ஹி வஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் அவர் வந்து விடுகிறார். அல்லாஹ் ஒருவரை பொறுப்பெடுத்துக் கொண்டால், அல்லாஹ் ஒருவரை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் வேறொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல்லாஹ் சொன்னதாக அழகாக சொல்லுவார்கள், யார் சுபஹு தொழுது விட்டாரோ அந்த சுபஹு தொழுதை தொழுதுவதற்கு பின்னால் மலக்குமார்கள் வந்து அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இவன் தொழுது விட்டான், இவன் மனைவியை விட்டுவிட்டு மக்களை விட்டுவிட்டு படுக்கையை தூரப்படுத்தி விட்டு உன் திருப்தியை நாடி தொழ வந்து விட்டான் யா அல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது ஆச்சரியப்பட்டு அல்லாஹ் சொல்லுவார், என் அடியான் இது எல்லாத்தையும் எனக்காக விட்டானா? ஆம், உனக்காக விட்டு விட்டான். அப்படியா? இவனுக்காக நான் எல்லாவற்றையும் தருகிறேன், அவன் கேட்பதையெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கள் என்று மலக்குமார்களை நியமிக்கிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய சொல்லலாம். சுபுகுடைய நேரத்தில் சுபுகு தொழுவதனுடைய சிறப்புகள் குறித்து நிறைய ஹதீஸ்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். யார் சுபுகு தொழுது விட்டாரோ நாளை மறுமையில் கடுமையான இருள் சூழ்ந்த அந்த நேரத்திலே சிராத்துல் முஸ்தகீம் பாடத்திலே கடக்கின்ற பொழுது ஒரு ஒளி ஒன்று அவருக்கு முன்னால் ஏற்படும். அந்த ஒளியை பிடித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் அவர் சொர்க்கத்தை அடைந்து விடுவார். சுபுகு தொழுதவருக்கு தான் இந்த பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடுமையான இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய காற்று கூட புகை யோசிக்கக்கூடிய அந்த கபருடைய வாழ்வில் யார் சுபுகு தொழுது விட்டாரோ அவருக்கு அந்த நேரத்தில் அது 100 தான் பரிபூர்ண ஒளியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், யார் சுபுகு தொழுகை தொழுது விட்டாரோ அன்றைய அத்துணை காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், யார் சுபுகு தொழுகை தொழுது விட்டாரோ அவருடைய சக்கராத்துடைய வேதனையை அல்லாஹ் குறைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், யார் சுபுகு தொழுகை தொழுது விட்டாரோ அவர் நாடிய வாசல் வழியாக சொர்க்கத்தில் நுழையலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், யார் சுபுகு தொழுகைக்கு தான் எழுந்து தன் மனைவியையோ அல்லது தன்னுடைய கணவனையோ எழுப்பிவிடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், சுபஹ் தொழுது விட்டு தன் வீட்டிலிருந்து உலு செய்த நிலையில் யார் பள்ளிவாசலுக்கு வந்து ஹத்தா யர்ஜிஅ இலா பைத்திஹி தன் வீடு திரும்புகின்ற வரை அவர் எங்கு சுற்றினாலும் சரி ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், நாளை மறுமையில் விவசாயம் நடக்கும். அந்த விவசாயத்தின் பெரிய மகசூலை சுபஹ் தொழுதவருக்கு தான் அல்லாஹ் தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், யார் சுபஹ் தொழுகை இஹ்லாஸான முறையில் தொழுது விட்டாரோ அவர் அன்றைக்கு முழுக்க சீதேவியாக இருக்கிறார். அந்த நாளில் மரணித்தால் அவர் சொர்க்கம் செல்வதற்கு எந்த தடையும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி சுபஹுடைய சிறப்பு குறித்து வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகலாம். காரணம், அந்த நேரம் பரக்கத்தானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, என்னுடைய ரப்பு என்னுடைய உம்மத்துக்கு சுபஹுடைய நேரத்தில் பரக்கத் செஞ்சிருக்கிறான், சுபஹுடைய நேரத்தில் பரக்கத் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்ப வாழ்வையும் சுபஹுலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடங்குவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில ஹதீஸ் இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் சுபஹுக்கு முன் சுன்னத்து தொழுது முடிச்சுட்டாங்க, வீட்டில தான் தொழுவாங்க சுன்னத்து.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய சுன்னத்து தொழுது முடிச்சதுக்கு பின்னாடி நான் நபி அவர்களோடு தொழுது முடிச்சு நானும் இருந்தேன். ஏன்னா சில காலங்கள் பெண்கள் தொழ முடியாது, அந்த நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் தொழுது விட்டு அன்றைய பொழுதில் எங்களுடைய குடும்ப வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து நாங்கள் மஷூரா செய்வோம், ஆலோசனை செய்வோம். எங்களுடைய பரக்கத்தான வாழ்வுக்கு இது காரணமாக இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு பெரிய கை செய்த தெரியுமா? வர்ற தொழுகையாளிகள் ரொம்ப சொற்பம். அவங்க கையில பெரிய பெரிய சாவி இருக்குது, பெரிய பெரிய சாவி இருக்குது. ஒருத்தர் கூப்பிட்டு கேட்ட, என்னங்க கையில எவ்வளவு பெரிய சாவி வச்சிருக்கீங்களே? வீட்டு சாவியா? ஆமா, வீட்டை வெளியில போட்டுட்டு வந்துடுவேன். அப்படின்னா புரியல எனக்கு. இல்ல, வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க, நான் எந்திரிச்சு அணுகாம சத்தமில்லாம வந்துடுவேன். சத்தமில்லாம வந்துடுவேன். தொழுகாமையே தூங்குறவங்களுக்கு இவங்க எவ்வளவு பரவாயில்ல, அது வேற விஷயம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, காலையில எந்திரிச்சு மனைவியை எழுப்பி விடுங்க, எந்திரிக்கலையா கொஞ்சம் தண்ணியை லைட்டா தொளிச்சு விடுங்க, அது எழுப்பி விட்டுட்டு தொழவைங்கன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி. தொழுகணும், அவங்களும் தொழுகணுட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யறான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு துஆ செஞ்சாங்க. எந்திரிச்சு லைட்டா கதவை மெதுவா சாத்திட்டு சாவியை கொண்டு வந்துட்டா எப்படி இந்த பரக்கத்து கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ எப்படி கிடைக்கும்? அதனால நாம எந்திரிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தார்களையும் எழுப்பி விட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இதுல முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, சுபுகு தொழுது சுபுகுக்கு எந்திரிச்சு தன்னுடைய மனைவிடத்துல பேசிட்டு தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கும் போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் எழுப்பி விடுவார்கள் என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். எழுப்பி விடுவாங்க. தன்னுடைய அந்த புனிதமான முபாரக்கான கால்களால் அப்படி லைட்டா சுரண்டி விடுவாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சுன்னு சொல்லுவாங்க, மகளே எந்திரிங்க, அல்லாஹ் வாழ்வாதாரங்கள் பங்கு வைக்கக்கூடிய இந்த சிறப்பான நேரத்தில் உறங்கி விடாதீர்கள், தூக்கத்தில் அந்த வாழ்வாதாரத்தை தொலைத்து விடாதீர்கள், எழுந்து நீங்கள் தொழுங்கள், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை கேட்டு பெறுங்கள், அல்லாஹ் தருவதற்கு காத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுப்பார்கள். அப்ப நாம மட்டுமல்ல, நாம் எழுவதோடு சேர்த்து நம் குடும்பத்தார்களையும் எழுப்பிவிட வேண்டும். நமக்கு தெரிஞ்ச பக்கத்தில் உள்ளவங்களையும் எழுப்பிவிடணுங்கிறது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காமிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சுபஹ் தொழுகை முடிச்சிட்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கும் ஆட்களை அனுப்புவார்கள். வியாபாரத்துக்கு யாராவது போறதார்கள் அதிகம் பிடித்த செய்வாங்க. அந்த சுபஹுடைய நேரத்தை பரக்கத்தான நேரமாக அறிவிப்பு செய்து மட்டுமல்ல, எல்லா தருணங்களிலேயும் அதற்குண்டான நடைமுறைகளையும் செயல்படுத்தி காட்டினார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்னைக்கு நம்முடைய சமூகம் அந்த பரக்கத்தான நேரத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சுபஹ் தொழுதுட்டு இஷ்ராக் வரை நீங்கள் உறங்கி விடாதீர்கள். யாரு சுபஹ் தொழுதுட்டு இஷ்ராக் வரை தூங்கி விடுகிறார்களோ அவர்களுடைய வீட்டில் ரஹ்மத் இருக்காது, ரிஸ்கை அது தடுத்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. சுபஹ் தொழுதுட்டு இஷ்ராக் வரை தூங்குபவர்களுக்கு ரிஸ்க் தடுக்கப்படும் என்று சொன்னால், சுபஹ் தொழுகாமல் தூங்கினால் ரிஸ்க் எப்படி ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு ரிஸ்க்? சில பேரை பார்க்கிறோம், காலையில எந்திரிச்சு வேகமா கடைக்கு போறாங்க, பரக்கத்தான சாவியை வாங்கிட்டு போய் கடையை துறங்க, அது பரக்கத்தா இருக்காது. பரக்கத்தான சாவியை வச்சுட்டு கூவி கூப்பிடுறாரு மோதினார், வாங்க வாங்க, ஸலாத்து கைரும் மினன் நௌம். எந்த தொழுகைக்கும் இந்த வார்த்தைகள் சேர்க்கப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சேர்ப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு உயர்வானது கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாம். ஸலாத் தொழுகை என்பது உயிர்ப்பானது. கைரும் மினன் நௌம், தூக்கம் என்பது உயிரற்றது. உயிரற்ற நிலையிலிருந்து உயிர்ப்போடு எழுந்து வாருங்கள் என்று மோதினார் கூப்பிடுறாரு. இந்த பைக்கை ஆஃப் பண்றதுக்கு என்ன வழி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்? அதுல விழுந்தல் கூட தப்பி தவறி கூட அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சுபஹுடைய நேரம் எவ்வளவுக்கு எவ்வளவு பரக்கத்தானதோ தொழுகையாளிகளுக்கு, இபாதத் செய்யக்கூடியவர்களுக்கு அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சுபஹுடைய நேரம் மோசமானதும் கூட. அதையும் மறந்துடக்கூடாது. யார் பாவம் செய்கிறார்களோ, யார் மாற்றமாக நடக்கிறார்களோ, யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு முழுக்க இந்த சுபஹுடைய நேரம் மகா மோசமானது என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கூட்டத்தார்களை அழித்ததை இந்த சமூகத்திற்கு அறிவிக்கிறார். அறிவிக்கக்கூடிய அந்த வேதனை இறங்கிய நேரம் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அலைஸ சுப்ஹு பிகரீப், சுபஹ் நேரம் வர்றவர்களும் கொஞ்சம் பொறுமையாயிருங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்திற்கு வேதனை இறங்குவதற்காக மலக்குமார்கள் வேதனைகளை கொண்டு வந்துட்டாங்க. அந்த நபி பதட்டப்படுறாங்க. என்ன ரொம்ப நீண்ட சம்பவம். அந்த நேரத்தில் கூட இந்த மலக்குமார்கள் சொன்னாங்க, கொஞ்சம் பொறுங்க, சுபஹுடைய நேரம் வரட்டும். ஃபஅஸ்பஹூ நாதிமீன்.
லா யுரா இல்லா மசாக்கினும். இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது. ஒவ்வொரு நபிமார்களுடைய சமூகமும் அழிக்கப்பட்ட நேரம், இறைவனுக்கு மாறு செய்த ஒவ்வொரு மனிதர்களும் அழிக்கப்பட்ட நேரம், இறைவனுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒவ்வொருவரும் அழிக்கப்பட்ட நேரம் இந்த சுபுகுடைய நேரம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எல்லா நபிமார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த சுபுகுடைய நேரம் தான். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்மாரி பொழிந்தது இந்த சுபுகுடைய நேரம் தான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அமில மழை பொழிந்தது இந்த சுபுகுடைய நேரம் தான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலேயே அந்த சமூகம் அழிக்கப்பட்ட நேரம் இந்த சுபுகுடைய நேரம். காரணம் வேற ஒன்றும் பெருசா இல்லை, அல்லாஹ்விற்கு மாறு செய்தார்கள். இன்றைக்கும் அல்லாஹ்விற்கு மாறு செய்து உறக்கத்தை மட்டுமே உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு யார் தூங்குவார்களோ அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த வேதனை இறங்காது என்று யாரும் உறுதி சொல்ல முடியாது. அந்த காலத்தில் மட்டுமல்ல, 2004 ஏற்பட்ட சுனாமியும் இந்த சுபுகுடைய நேரத்தில் தான் ஏற்பட்டுச்சு. குஜராத்தில் ஏற்பட்ட பெரும் பூகம்பம் இந்த சுபுகுடைய நேரத்தில் தான் ஏற்பட்டுச்சு. ஆப்பிரிக்கால 2009 நடந்த 3 லட்சம் பேர் அப்படியே உள்வாங்கிக் கொண்ட பூகம்பம், நிலநடுக்கல் இந்த சுபுகுடைய நேரத்தில் தான் நடந்துச்சு. விஞ்ஞானம் இன்னைக்கு சொல்லித் தரக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா, இன்னைக்கு மாரடைப்பால் இறந்து போபவர்களில் 10ல் 7 அல்லது 8 பேர், 7 அல்லது 8 பேர் இறந்து போகக்கூடிய நேரம், மாரடைப்பு ஏற்படக்கூடிய நேரம் இந்த சுபுகுடைய நேரம் என்றுதான் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் நிறைய இருக்கிறது. எப்படி சுபுகுடைய சிறப்புகள் மிக பெரிய அளவில் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ, குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதைவிட ஒரு மடங்கு அதிகமாகவே சுபுகுடைய நேரத்தில் ஏற்பட்ட வேதனைகளையும் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு பதிவு செய்கிறார்கள். அதனால சுபுகுடைய நேரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாமா இன்ஷா அல்லாஹ்? அது காலையில பார்க்கலாமா எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ்? அதனாலதான் எல்லாரும் என்றைக்கு ஒன்றாக சுபுகுக்கு வந்து விடுகிறார்களோ அன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிராக யாராலும் எதையும் செய்ய முடியாது என்று இஸ்ரேல்ல இஸ்லாத்திற்கு எதிராகவே செயல்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட யூதர்களுடைய நாடான இஸ்ரேலுடைய அமைச்சர், ஒரு பெண் அமைச்சர் சொல்லிக் கொடுப்பார், இப்படியே நீங்க போயிட்டு இருக்கிறீங்களே, உங்களை அழிக்க முடியாதா? உங்களை அழிப்பதற்கு இஸ்லாமியர்கள் வரத்தானே செய்வார்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அந்த பெண்ணிட்ட கேட்கிறப்ப, பெண் அமைச்சர்கிட்ட கேட்கிறப்ப அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் பயப்படாமல் எங்களுடைய இந்த அத்தனை சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டே இருப்போம், அத்தனை அட்டுழியங்களையும் அவிழ்த்துவிட்டுக் கொண்டே இருப்போம். என்றைக்கு முஸ்லிம்கள் சுபுகுக்கு ஜும்மாக்கு வர்ற மாதிரி வர்றாங்களோ அன்றைக்கு நாங்கள் பயப்படுவோம், நாங்கள் ஒதுங்கிக் கொள்வோம் என்று அந்த ஒரு பெண்மணி சொல்லுகிறாள் என்று சொன்னால், சுபுகுடைய சிறப்பு குறித்து அவளுக்கு தெரிந்தது கூட இன்றைக்கு கலிமாவை சொன்ன நமக்கு தெரியல. கலிமாவை சொன்ன நாம் அந்த சுபுகுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துவதில்லை. நிறைய காரணங்கள், ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சுபுகுடைய இஷாவினுடைய தொழுகையினுடைய சிறப்புகளை ஒருவன் அறிந்து விட்டால், ஒருவன் அறிந்து கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தவழ்ந்தாவது பள்ளிவாசலுக்கு வந்து விடுவான், தவழ்ந்தாவது தொழுது விடுவான், பள்ளிவாசலுக்கு வந்துருவான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 காலையாவது வந்து 2 காலில் வர முடியாட்டி 4 காலையாவது வந்துடுவான். அப்ப எவ்வளவு உயர்வான ஒரு தொழுகை. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இந்த தொழுகை எடுத்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் எடுத்திருக்கிறோம்? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தொழுகையை வீணாக்கிடக்கூடாது, எந்த தொழுகையும் வீணாக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக சுபுகுடைய தொழுகை மிக முக்கியமானது. இதில் மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். குறைஞ்சது கொஞ்ச நேரம் முன்னாடியே தூங்கினா போதும், பெருசா நீங்க ஒன்றும் பெரிய முயற்சி செய்ய தேவையில்லை. அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு போடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க, காலையில கண்டிப்பா எந்திருப்பேங்கிற எண்ணத்தோட படுங்க, எழுப்பி விடக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறார். எங்கேயாவது ஒரு இடத்துல 1 லட்ச ரூபாய் பணம் தர்றாங்க, ஒரு 3 மணிக்கு வரணும்னு சொல்றாங்க, நைட்டு ஃபுல்லா முடிச்சிருந்தீங்க, கல்யாண வேலை அந்த வேலை இந்த வேலை, நைட்டு தூங்குறதுக்கு மணி 2, அப்பதான் நல்ல தூக்கம் வரும், 2 மணிக்கு தான் தூங்குறீங்க. 3 மணிக்கு 1 லட்ச ரூபாய் பணம் தர்றான்னு சொல்றாங்க, 3 மணிக்கு எந்திரிக்க மாட்டோம், 3 மணிக்கு இல்ல 2:45 எந்திரிச்சு போய் நின்று வாட்சை திருப்பிட்டு இருக்கும், சீக்கிரம் ஓடு 3 மணி வரும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரே 1 லட்சம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போவதற்குண்டான ஒரு காரணம்னு சொன்னாங்க. வேற ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, யாராவது சுபுகை இஷாவையும் தொழுதுட்டா நரகத்திலிருந்து வராதும் என்னார், நரகத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இந்த சுபுகுடைய நேரம் வச்சிருக்குது, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கு. இந்த பாக்கியங்களை யோசிச்சு பார்த்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ்.
ஆட்டோமேட்டிக்கா எழுந்திருச்சிடலாம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த முறைகளை கொஞ்சம் கடைபிடிங்க. இஷாவுக்கு பின்னாடி முடிஞ்ச அளவுக்கு விரைவான முறையில் உறங்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடலாம். அதே மாதிரி இஷாவுக்கு பின்னாடி விரைவா தூங்குறமல்ல, அதுக்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. யா அல்லாஹ் காலையில நேரத்தில் எந்திரிக்கணும் ஆசையோடு இருக்கிறேன், என்னை சுபஹுக்கு எழுப்பிடுன்னு சொல்லிட்டு படுங்க. அல்லாஹ் கண்டிப்பா எழுப்பிடுவான், கண்டிப்பா முழிப்பு வரும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதை செய்யணும். அடுத்து நல்லவங்களோட தொடர்பு வச்சுக்கணும். தொழுகையாளிகளோட கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கணும். என்ன செய்வாங்க, இவர் வர்றப்ப போன் அடிச்சு வரலையா உன்னவா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது மாதிரி சில விஷயங்களை செய்யலாம். அதே மாதிரி கணவன் மனைவி, சில வீடுகள்ல கணவன்மார்கள் தொழுகிறாங்க, மனைவி தொழுகிறது இல்லை. பெரும்பாலான வீடுகள்ல பெண்கள் தொழுகிறாங்க, ஆண்கள் தொழுகிறது இல்லை. முதல்ல கணவன் மனைவி அன்புங்கிறது தூங்க வைக்கிறதுல இல்ல, சுபுகளை எழுப்புறதுல தான் இருக்கு. சுபுகளை எழுப்புறதெல்லாம் இருக்கு. ஏன்னா நீங்க சுபுகளை எழுப்பலைன்னா, நீங்க மட்டும் தொழுதுட்டீங்கன்னா, ஹதீஸினுடைய வாசகம் சுபுகு தொழுதவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க, தொழுகாதவங்க நரகத்தில் இருப்பாங்க. கணவன் மனைவி நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒருத்தர் நரகத்தை எடுத்துருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும், அல்லாஹ் பாதுகா. அதனால அன்பை வெளிப்படுத்துங்க. எப்படி வெளிப்படுத்துறீங்க? காலில் லைட்டா சுரண்டி எழுப்புங்க, இல்லாட்டி லைட்டா தண்ணி ஊற்றி எழுப்பி விடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துஆவும் கிடைக்கும், நாளைக்கு சொர்க்கத்திலையும் ஒன்னா இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். கண்ணியத்துக்குரியவர்கள் அது மாதிரி நல்ல உங்களோட தொடர்பு வச்சு அவங்க எழுப்பிடுவாங்க. இது மாதிரி சில விஷயங்களை செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. யா அல்லாஹ் மௌத்து வரை இன்ஷா அல்லாஹ் சுபுஹ் கலா இல்லாமல் தொழுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை கொடுன்னு துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் சுபுக்கு எல்லாம் வந்துடலாமா? இன்ஷா அல்லாஹ் அந்த நியத்தோடு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஒரு காலத்திலும் எந்த தொழுகையும் கலா இல்லாமல் இமாம் ஜமாஅத்தோடு சரியான முறையில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உலகில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.